ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் உலகத்தில் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மிக அதிகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் என்கிற பெயரை இஸ்லாம் இதுவரை தக்க வைத்திருக்கிறது. மிக வேகமாக இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே பரவுவதற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் உயர்ந்த சட்டதிட்டங்களா, அதனுடைய மிக உயர்ந்த கொள்கை கோட்பாடுகளா, எளிமையான அதனுடைய வாழ்க்கை முறையா, அல்லது இஸ்லாம் கூறும் வாழ்வியல் நெறிகளா? பல்வேறு கோணங்களிலே யோசித்து பார்த்தாலும் உலகத்திலே இருக்கிற பெரும்பாலான மக்களால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய காரணம் இஸ்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கிற சமத்துவம், சகோதரத்துவம். யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, இங்கு எல்லாரும் சமம், அத்தனை பேரும் அல்லாஹுவின் அடிமைகள். ஆண்டான் அடிமை, பணக்காரன் ஏழை என்கிற பாகுபாடுகளை எல்லாம் கடந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்து கொள்ளுகிற ஒருவன் இன்று இணைத்து கொள்ளுகிற போது அவன் பரம்பரை முஸ்லிமுக்கு கிட்டத்தட்ட இணையாக இருக்கிறான். வேறுபாடுகள் இல்லாமல் முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் ஒரு சமத்துவ கோட்டில் வைத்து பார்க்கிற இந்த மார்க்கம், அதன் பரவலுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். நாம் உலக வரலாற்றை உற்று பார்க்கிறோம். அன்றைய அரபுலகத்தில் அடிமைகளை கேவலப்படுத்தினார்கள். அடிமைகளை தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்களின் குரல் வலையை நெறித்தார்கள். யாரும் எப்படி வேண்டுமானாலும் சித்திரவதை செய்யலாம் என்றிருந்த அடிமை சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமத்துவ குரலை ஒலித்த போது எல்லாரும் இதை நோக்கி வந்தார்கள். ஐரோப்பா கண்டங்களிலே இஸ்லாம் எப்படி பரவியது என்று பார்க்கிறோம். கருப்பின மக்களை சொல்லனா கொடுமைகளுக்கு அவர்களை உள்ளாக்கிய போது இஸ்லாம் முதலாக சமத்துவ கீதம் பாடி வந்தபோது ஒட்டுமொத்த கருப்பின மக்களும் நிறவெறியால் அன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்டிருந்த அத்தனை பேரும் இதை நோக்கி வந்தார்கள். அரபகத்தை விட்டு விடுவோம், ஐரோப்பாவை விட்டு விடுவோம், இந்தியாவிலே மட்டும் என்ன நடந்தது? ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாலே நாமெல்லாம் சூத்திரர்கள், ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னால். ஆனால் இங்கே எல்லாம் அடிமைத்தனம். மிக மோசமாக தாழ்த்தப்பட்ட மக்களை கவனித்த காரணத்தால், சித்திரவதை செய்த காரணத்தால், வேறு வழியே இல்லாமல் இஸ்லாம் இந்தியாவிற்குள் வந்தபோது நம்முடைய மூதாதையர்கள் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாலே உள்ளவர்கள் சத்திய இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆக உலகம் முழுக்க அரபகத்தின் அடிமை குலங்களானாலும், ஐரோப்பாவின் கருப்பின மக்களானாலும், இந்தியாவினுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும் இவர்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு என்ன காரணம்? இந்த கேள்விக்கு ஒரே விடை,
இஸ்லாம் முன்வைத்த சமத்துவம், இஸ்லாம் முன்னெடுத்த தீண்டாமை ஒழிப்பு. அன்டச்சபிலிட்டி என்பதற்கு இங்கே வேலை இல்லை. தொட்டால் தீட்டு என்பதற்கு வேலை இல்லை. குலத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நிறத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஜாதியால் மேலானவன் கீழானவன் என்கிற எல்லா ஆச்சரியங்களும் கடந்து ரேசிசம் என்று சொல்லப்படக்கூடிய இன நிற வெறிகளை எல்லாம் கூண்டோடு ஒழித்த காரணத்தால் தான் இஸ்லாம் இன்றளவும் பெரும்பாலான மக்களை ஈர்க்கிற மார்க்கமாய் நிற்கிறது. நான் ஏன் இஸ்லாத்திலே சேர்ந்தேன் என்று ஒரு புத்தகம் பல்வேறு மொழிகளில் வந்திருக்கிறது, தமிழிலும் வந்திருக்கிறது. நான் ஏன் இஸ்லாத்திலே சேர்ந்தேன். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்த பிரபலங்கள் நாங்கள் எதனால் இஸ்லாத்தில் இணைந்தோம் என்று அவர்களுடைய திருப்பு முனையை, அவர்களின் டர்னிங் பாயிண்டை அவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் எதனால் சேர்ந்தார்கள் என்கிற ஒவ்வொருவருடைய நெறிகளை படித்தால் அத்தனை பேரும் தங்களினுடைய மதத்தில் மிக கேவலமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 1-2 பேருக்கு வேண்டுமானால் வேறு காரணங்களும் திருப்புமுனைகளும் இருக்கலாம். 90% பேர் இந்த மார்க்கத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டதற்கு காரணம் இந்த மார்க்கம் முன்னெடுத்திருக்கிற தீண்டாமை ஒழிப்பு, வேதங்கள் கற்பிப்பதிலே இருந்து விலகி நிற்கிற இந்த தன்மைதான். உலக மக்கள் எல்லாரையும் பார்த்து குர்ஆன் கூப்பிடுகிற அழைக்கிற வசனம் இன்று வரையும் குர்ஆனிலே இருக்கிறது. இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படைத்தேன். ஒரே ஆண் பெண். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. உங்களுக்கு இடையிலே இருக்கிற குலங்களும் கோத்திரங்களும் வெறுமனே முகவரிகளுக்காகத்தான், அடிமைத்தனத்திற்கு அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு தாய் தந்தையின் மக்கள் என்கிற போது எங்கிருந்து வந்தது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்பது? இந்த கோட்பாடு குர்ஆனில் இன்றளவும் நீடிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய முடிவில் அவர்கள் ஆற்றிய ஹஜ்ஜினுடைய உரையில் உலக மக்களுக்கு அவர்கள் விடைபெறப் போவதை சூசகமாய் சொல்லி, நான் விடைபெற்றதற்கு பின்னால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று பேசுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கான இஸ்லாமிய பிரகடனமாய், இறைவனின் அறிவிப்பாய், அன்னலாரின் முன்னறிவிப்பாய் சொன்ன வாக்கியங்கள் இது. இன்ன ரப்பக்கும் வாஹித். உங்கள் அத்தனை பேருடைய ரப்பு ஒருவன். வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்கள் அத்தனை பேருடைய தந்தை ஒருவர். வ இன்ன உம்மக்கும் வாஹித். உங்கள் அத்தனை பேருடைய தாயும் ஒருவர். லா ஃபதீலத லிஅரபிய்யின் அலா அஜமிய்யின். ஒரு அரபிக்கு அந்நியனை விட எந்த சிறப்பும் இல்லை, ஒரு அந்நியனுக்கு அரபியை விடவும் எந்த சிறப்பும் இல்லை. லா ஃபதீலத லிஅஹ்மர் அலல் அஸ்வத். சிவப்பனுக்கு கருப்பனை விட எந்த சிறப்பும் இல்லை, அதேபோல் கருப்பனுக்கும் சிவப்பனை விட எந்த சிறப்பும் இல்லை. உலகத்தில் ஏற்ற வித்தியாசம் இருக்கிறது என்றால் உங்களின் இறையச்சம் மட்டும்தான். இல்லா பி தக்வல்லாஹ். அல்லாஹ்விற்கு முன்னால் அவரவர் இறையச்சத்திற்கு ஏற்ப ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் தானே ஒழிய குலத்தால் இல்லை, நிறத்தால் இல்லை, இனத்தால் இல்லை, மொழியால் இல்லை, இந்த எந்த மாச்சரியங்களும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே அறிவித்தார்கள். இன்றைக்கு நாடு முழுக்க மனுஸ்மிருதியிலே கற்பிக்கப்படுகிற வர்ண பேதங்கள் மிக வேகமாக பேசப்படுகிறது. மிக மோசமான தீண்டாமை கொள்கையை ஒரு மதத்தினுடைய வேத புத்தகம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது என்பது பலராலும் பொறுக்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் ஒப்பீட்டளவில் திருக்குர்ஆனையும் நபிமொழிகளையும் ஒரு கையில் வைத்துக்கொண்டு மனுஸ்மிருதி போன்ற குப்பை கூடங்களை ஒரு கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒப்பீடு செய்தால் இதனுடைய உயர்வு நமக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் அத்தனை பேரும் சாதாரணமான ஏழைகளான, அடிமைகளான, பிற்படுத்தப்பட்டவர்களான அந்த மக்கள் தான். விஐபிக்கள் அமரவில்லை. எப்போதும் அடிமைகள் இருப்பார்கள், அகதிகள் இருப்பார்கள்,
ஏழை எளியவர்கள் இருப்பார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் இருப்பார்களே ஒழிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சுற்றியும் உயர்ந்தவர்கள் மட்டுமே அமர முடியும் என்கிற மதபீடத்திலே ஸ்தானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் இருந்ததில்லை. திருக்குர்ஆன் நபிகளாருக்கு கட்டளையிடுகிறது. சூரா கஹ்ஃபிலும் வேறு சூறாக்களிலும் இந்த வசனம் வருகிறது. வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா. நாயகமே, காலையும் மாலையும் உங்களோடு எப்போதும் இருக்கிற இந்த மக்களோடே நீங்கள் இருங்கள். அந்த மக்களோடு தான் நீங்கள் இருக்க வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவர் நீங்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவர் நீங்கள். பணக்காரர்கள் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்பதில்லை. குலத்திலே உயர்வாக பரம்பரை பெருமையோடு இருப்பவன் அவன் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இந்த ஆயத்து இறங்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வந்து மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணை தோழர்களை கூப்பிட்டு அந்த ஏழை எளிய மக்களை ஒட்டிய வயிறோடு காய்ந்த வயிற்றோடு சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து நாயகம் சொன்னார்கள், உங்களோடு என்னை இருக்கும்படி என் ரப்பு எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், மௌத்து வரை நான் இனிமேல் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் முன்னெடுத்த இந்த சமத்துவமும் இந்த தீண்டாமை ஒழிப்பும் தான் இந்த மார்க்க பரவலுக்கு காரணம். எந்த ஒரு இடத்திலேயும் வர்ண பேதத்தை, வர்க்க பேதத்தை, எந்த பேதங்களையும் இஸ்லாம் சொல்லவில்லை. சுமார் 170 வருஷ காலம் ஐரோப்பா கண்டத்திலே கருப்பர்கள் கேவலமாக நடத்தப்பட்டார்கள். அவன் செய்த பாவம் ஒன்றும் இல்லை, பிறக்கிற போது கருப்பாக பிறந்திருக்கிறார், அதை தவிர வேறொன்றும் இல்லை. 170 வருஷ காலம் தெருவிலே போவோன் வருபவன் எல்லாம் எட்டி உதைப்பான். கருப்பின பெண்ணை எந்த நேரத்திலும் யாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். எவ்வளவு மோசமான அடிமைத்தனம்! ஏதோ கடந்த கற்காலத்தை பேசுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்ததல்ல, இந்த நூற்றாண்டு வரைக்கும், நாம் வாழுகிற இந்த நாட்கள் வரைக்கும் அதுதானே கதி. சில நாட்களுக்கு முன்னாலே பார்த்தோமே, ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்பவன் ஒரு 45 வயதுக்காரன் வெள்ளை இனத்து போலீசால் கழுத்திலே காலை வைத்து நெறித்து துடிக்க துடிக்க கொல்லப்பட்டான். கடைசியிலே அவன் சொன்ன வாசகம், அவன் காவலரினுடைய கால் கழுத்திலே இருந்த போது மூச்சு விட முடியாமல் கத்திய அவன், ஐ காண்ட் பிரீத், என்னால் மூச்சு விட முடியவில்லை என்கிற அவன் பேசிய வாசகம் உலகம் முழுக்க அது வைரலானது. எல்லாருடைய ஹேஷ்டேக்களிலும் அந்த வாக்கியம் இடம்பெற்றது, ஐ காண்ட் பிரீத், என்னால் மூச்சு விட முடியவில்லை. இந்த நூற்றாண்டிலேயும் ஐரோப்பிய மண்ணில் நிறவரி ஒழியவில்லை என்பதற்கு அது சான்று. இன்னைக்கு வரைக்கும் கருப்பனுக்கு வேறு சட்டம், வெள்ளையனுக்கு வேறு சமூக அந்தஸ்து என்பது ஐரோப்பாவில் இருப்பதை பார்க்கிறோமே. ஏன் ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போக வேண்டும்? இந்த நாட்டிலே கூட இன்றைக்கு வரையும் இருக்கிறது அல்லவா? ஏராளமான இடங்களில் 2 டம்ளர்கள், தாழ்த்தப்பட்டவன் குடிக்க ஒரு டம்ளர், உயர்குலத்தவன் குடிக்க ஒரு டம்ளர். 2 கிணறுகள் ஊரில், தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணீர் எடுக்க ஒரு கிணறு, உயர் ஜாதிக்காரன் தண்ணீர் எடுக்க ஒரு கிணறு. பாதைகள் கூட சில ஊர்களில் 2, தாழ்த்தப்பட்டவன் நடக்க செல்ல ஒரு சாலை, உயர்ந்தவன் செல்ல ஒரு சாலை. கொடுமை என்ன தெரியுமா? கோவில்கள் கூட 2 வகை. தாழ்த்தப்பட்டவர்கள் வணங்கவும் அவர்களின் கடவுளர்களை பிரதிஷ்டை செய்யவுமான வழிபாட்டு தலம் வேறு, உயர்ஜாதிக்காரன் வணங்குகிற கடவுளும் அவனுடைய வழிபாட்டு தலங்களும் வேறு. இதுவெல்லாம் தீண்டாமை. முதலாக இஸ்லாம் உலகத்திற்கு வந்தபோது அரபிலும் சரி, ஐரோப்பியாவிலும் சரி, இந்தியாவினுடைய சிந்து சமவெளியிலும் சரி, எல்லா இடத்திலும் எவனும் எவனுக்கும் அடிமை இல்லை. 2 கிணறு வேண்டாம், 2 பாதை வேண்டாம், 2 உடுப்பு வேண்டாம், 2 ஆலயம் வேண்டாம், எல்லாம் ஒன்றுதான் என்று கூப்பிட்ட போதுதான் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்தது. இன்றைக்கு மனுஸ்மிருதியின் சட்டங்கள் இந்த தீண்டாமையை சொல்லுகிறது என்று பல பேர் சொல்லுகிற போது அவர்கள் ஷரியத்திற்கு எதிராக திரும்புகிறார்கள். இஸ்லாமிலே மட்டும் அப்படியா, இஸ்லாமில் மட்டும் இல்லையா, இந்த அடிமைத்தனம் இல்லையா, அந்த அடிமைத்தனம் இல்லையா என்று கேட்கிறார்கள். உலகம் முழுக்க சவால் விட்டு சொல்லலாம், மனுஸ்மிருதியையும் எல்லார் கையிலையும் கொடுப்போம், குர்ஆனையும் எல்லார் கையிலையும் கொடுப்போம். சத்தியமாய் ஒருத்தன் கூட மனுஸ்மிருதியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். குர்ஆனை உலகத்தில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் கொடுப்பதற்கு நாங்கள் தயார்.
உங்களுடைய மனுவின் சட்டங்களை மிக மோசமாக வர்ணபேதம் சொல்லுகிற அந்த சட்டங்களை கொடுப்பதற்கு நீங்கள் தயாரா? முடியாது. அவ்வளவு தூரம் வர்ணபேதம் பேசப்படுகிறது. கடவுளின் நெற்றியிலே பிறந்தவன், தொடையிலே பிறந்தவன், காலிலே பிறந்தவன், தோளிலே பிறந்தவன் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு பேர் வைத்து, பிராமணன், சூத்திரன், சத்திரியன் என்றெல்லாம் பெயர் வைத்து அவனவனுக்கு தொழில் பிரித்து, ஜாதி பிரித்து, அவனவனின் அந்தஸ்து பிரித்து, கீழ் ஜாதிக்காரன் எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துவது யாரோ எழுதிய புத்தகம் அல்ல. அவர்கள் சொல்லுகிற கூற்றுப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனு எழுதிய சட்டம் அது. மனுஸ்மிருதி உலக சாக்கடைகளின் தொகுப்பு. மனுஸ்மிருதி உலகத்தில் இருக்கிற நஜீசுகளின் கூடாரம். அவர்கள் அதை கை வைக்கிற போது ஷரியாவின் பக்கம் திரும்புகிறார்கள். கிறிஸ்தவத்தில் இல்லையா, இஸ்லாத்தில் இல்லையா? இஸ்லாத்தில் இல்லை, கிறிஸ்தவத்தில் இல்லை, யூத மதத்தில் இல்லை, வான்வழிய வேதங்களை பெற்ற எந்த மதத்திலேயும் இப்படி ஒரு மோசமான வர்ணபேதம் என்பது இல்லவே இல்லை. எல்லா நிலையிலும் பிராமணன் உயர்த்தி வைக்கப்பட வேண்டும். ஒரு கீழ்ஜாதிக்காரன் உயர் குலத்து பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அவனை கொல்ல வேண்டும். மனுஸ்மிருதியின் இந்த வார்த்தையோடு எடுத்துக்கொண்டு போய் பார்க்கிறோம். அடிமையாகன ஸைத் இப்னு ஹாரிஸா, வேறு ஊரிலே கைதியாக இருந்து சந்தையிலே வாங்கி வந்த அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தங்களின் குப்பி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை மணமுடித்து கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு நீக்ரோவான கருப்பினத்தை சார்ந்த அவருக்கு குறைஷி குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனுஸ்மிருதி சொல்லுவது என்ன தெரியுமா? உயர் ஜாதி பெண்ணை ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரன் கட்டிட்டா அவனை கொல்ல வேண்டும். சூத்திரர்கள் நீதிபதிகளாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். கீழ் ஜாதிக்காரன் நீதிபதியாக இருக்க முடியாது. வர்க்க பேதம். யோசித்து பார்க்கிறோம். ரோம் நாட்டிலே இருந்து இங்கே தப்பி வந்த அடிமை சுகைப் என்பவர் இஸ்லாமிய வரலாற்றில் நீதிபதி அல்ல, ஜனாதிபதியாக இருக்கிறார். ஜனாதிபதியாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த இந்த சமத்துவ குரல் தான் உலகத்தை நோக்கி, உலகத்தை இஸ்லாத்தை நோக்கி இருந்தது. கல்வி கற்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன். இப்படியெல்லாம் கூட புத்தகம் இருக்கிறதா என்று நினைக்கிறோம். இதை காப்பாற்றுவதற்குத்தான் இங்கே இருக்கிற பெரும்பான்மை போராடுகிறது. கலிசடைகளின் தொகுப்பாக இருக்கிற ஒரு புத்தகம் அது. கல்வி கற்கக்கூடாது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் அல் குர்ஆனில் ஹதீஸினுடைய பார்வையில் முன்னால் அடிமைகளாக இருந்த நிறைய பேர் கல்விமான்களாக இருந்தார்கள். நம்முடைய ஹனஃபி ஷாஃபி போன்ற மிகப்பெரிய இமாம்களுக்கெல்லாம் உஸ்தாதை பார்த்தால் அதா இப்னு அபீ ரபாஹ் என்று சொல்லி ஒரு கருப்பின நீக்ரோ அடிமை அவர்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்திருக்கிறார். நாம் நிறைய கல்விமான்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் பேர் வைக்கிறது கூட உயர்ந்த பேர் வைக்கக்கூடாது. அவன் கேவலமான பேர் தான் வைக்கணும். இது மனுஸ்மிருதி சொல்லுகிறது. கருப்பர்களுக்கு ஐரோப்பாவிலே பேர் வைக்கப்பட்டது போல இதை எல்லா வர்க்க ஜாதி இதை தூக்கி பிடிக்கிறவங்களும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க உலகம் பூரா. கேவலமான பெயர் வைக்க வேண்டும். ஆனால் கருப்பினத்து அடிமையாக முன்னாலே இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அழைப்பார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. சையதுனா பிலால், சையதுனா பிலால், எங்களின் தலைவர் பிலால் என்று அரபு பூர்வ குடியாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லுவதை பார்க்கிறோம். கேவலம். மனுஸ்மிருதியின் வார்த்தைகளில் பெண்களிடம் பெரும்பாலும் விபச்சார குணம் இருக்கும். ஆண் விபச்சாரியாக இருந்தாலும் அந்த ஆணோடு அவள் வாழ வேண்டும். ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் கேவலப்படுத்த முடியுமோ, எந்த ஒரு கற்காலத்திலேயும் கூட ஆடை இல்லாமல் அம்மனமாய் உலகத்திலே மனிதர்கள் திரிந்து கொண்டிருந்த காலத்திலே கூட இவ்வளவு கொடுமைகளை யாரும் பேசியதில்லை. ஆனால் மனுஸ்மிருதி இன்றைக்கு வரையும் அதை பேசிக் கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் அந்த கணவனோடு வாழ வேண்டுமா? இஸ்லாமிய பார்வையில் ஒரு கணவனை வேண்டாம் என்று சொன்னால் காரணம் கூட சொல்ல தேவையில்லை. கண்ணியமாய் எனக்கு அவரிடமிருந்து விலக்கு கொடுங்கள் என்று விவாக விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு குப்பையான மனுஸ்மிருதியை பேசுகிற போது அவர்கள் பேசாமல் இருந்திருந்தால்
நாமெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இஸ்லாத்தில் இல்லையா, கிறிஸ்தவத்தில் இல்லையா என்கிறார்கள். உங்களை விட கேடுகட்ட கொள்கைகள் உலகத்திலே இஸ்லாம் கிறிஸ்தவம் உள்ளிட்ட எந்த இடத்திலேயும் எதிலும் கிடையாது. அதனால் தான் 1927 இதே மனுஸ்மிருதியை அம்பேத்கர் கொளுத்தினார், இதே மனுஸ்மிருதியை பெரியார் கொளுத்தினார். ரெண்டுமே 1927 டிசம்பர். அதற்கு முன்பும் பின்பும் பலமுறை உலகத்திலே கொளுத்தப்பட்ட குப்பை என்கிற பெயரை இது பெற்றிருப்பதை பார்க்கிறோம். ஒரு இன்றைக்கு வரையும் கோவில்களிலே கூட அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் இயற்றப்பட்டு 14 வருஷம் ஆகிவிட்டது. தாழ்த்தப்பட்டவன் அர்ச்சகராக முடியாது. ஆனால் இங்கே போன வாரம் இஸ்லாத்திலே சேர்ந்தவர் இங்கே தொழ வைக்க முடியும். நாமெல்லாம் பின்னாடி நின்று தொழ முடியும். இங்கே இமாமத்து செய்ய, வழிபாட்டிற்கு தலைமை ஏற்கிற பொறுப்பிற்கு தகுதியிலே கூட நேற்றைக்கு முஸ்லிமானவன் மார்க்க சட்டம் படித்துவிட்டு நின்றால் அவன் பின்னாலே இஸ்லாமிய உலகம் நிற்கும். ஆனால் சட்டம் போட்ட பிறகு கூட 14 வருஷமா தாழ்த்தப்பட்டவன் அர்ச்சகராக முடியவில்லையே. இன்றைக்கு சோசியல் மீடியாவினுடைய எக்கச்சக்கமான ஹேஷ்டேக்குகளில் சேவ் டெம்பிள்ஸ் ஃப்ரம் பிராமணிசம் என்கிற வார்த்தை மிக வேகமாக வைரலாகி வருகிறது. யாரும் அர்ச்சகராக முடியாது. 2வது கல்யாணத்துக்கு மந்திரம் கிடையாது. 2வது கல்யாணத்துக்கு மந்திரம் கிடையாது. எவனாவது நடத்தி வைத்தால் அந்த ஐயன் கடவுளுக்கு துரோகம் செய்தவன். மறுமணமே கூடாது என்று பேசுகிற இந்த மனுஸ்மிருதியை எத்தனை முறை கொளுத்தினாலும் தகும். தயவு செய்து மனுஸ்மிருதியை இஸ்லாத்தோடோ கிறிஸ்தவத்தோடோ உலகத்தின் எந்த மதத்தோடும் அதை ஒப்பிட முடியாது. அப்படிப்பட்ட குப்பையும் சாக்கடையுமாக இருக்கிற அதை நீங்கள் குர்ஆனின் வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்த்தால்தான் இஸ்லாம் தூக்கி பிடிக்கிற சமத்துவம், இஸ்லாம் முன்னெடுக்கிற தீண்டாமை ஒழிப்பு நன்றாக புரிய வரும். மனுவின் குரல்கள் நீண்ட காலத்திற்கு இனி நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. குர்ஆனின் குரல் கியாமத்து வரை நீடிக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சரியான புரிதலை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.